வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அச்சு பாப்பாக்கு வந்து ஒரு ஸ்கூலில் இருந்து அட்மிஷனுக்காக வந்திருக்கு. என்ன ஸ்கூல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியல, டே vlog எல்லாமே. ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ரீசெண்ட் டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்புக்கே முடியலைங்க. ஃபுல்லாக வந்துட்டு ஒரே பேக் பெயின், என்னால் சுத்தமாகவே முடியல. நானும் வீடியோ வந்துட்டு எடுக்கணும், எடிட் பண்ணணும்னு பார்த்தா நியர்பை ஒரு 4 நாளைக்கு ஒரு வீடியோ தான் எடிட் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதோடு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால அவருக்கு கொஞ்சம் கோல்டு, குட்டீஸ்க்கு கோல்டு காஃபு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு. கத்தாரில் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஸ்கூல் குட்டீஸ்க்கு வந்து சேர்க்கறதுக்காக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு எந்த ஸ்கூல்ஸ் வேணுமோ அந்த ஸ்கூலோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாங்கள் அது மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் ஒரு ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன மெயில் வந்துச்சு, என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணோம் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ நாங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல்லேருந்து மெயில் வந்துச்சு, டியர் பேரண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் பி இன்ஃபார்ம் தட் யுவர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் KG1 அட்மிஷன் ஃபார் த அகடமிக் இயர் 2025 to 2026 ஹஸ் பின் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல். அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2025 to 2026 இயருக்கு வந்து KG1க்கு வந்து பாப்பாக்கு போட்டிருந்தோம், அது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we would like to have an interactive session with your child. As a part of admission formalities, kindly join us for the interactive session on Monday, 25th November 2024 at Noble International School, Al-Uke. The time slot allotted to you will be from 5:30 PM to 6:30 PM அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நாங்கள் முன்னாடி அந்த வீடியோ எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு அட்மிஷனுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெயில் தான் இது. நோபல் ஸ்கூலில் போயிட்டு நாங்கள் அந்த இதுக்கு டெஸ்ட் எழுதணும்ல, அந்த மெயில் இது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்போயே எங்களுக்கு என்ன கீழே எல்லாமே அனுப்பிட்டாங்க. requesting you to furnish the below mentioned documents at the time of the interview அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகிறப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. Originals and one set of photocopies of the following documents are mandatory at the time of evaluation. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இதில் வந்து 6 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்கிறேன். பாஸ்போர்ட் ஆஃப் போத் த பேரண்ட் அண்ட் சைல்டு, கத்தார் ஐடி ஆஃப் போத் த பேரண்ட் அண்ட் சைல்டு. அதுக்கடுத்து சைல்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 numbers, child birth certificate, child's health card. அடுத்தது வந்துட்டு அட்மிஷன் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்கூல்லே வந்து நாங்கள் போனப்போ அவங்க கொடுத்தாங்க, அந்த ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டைம் ஸ்லாட்டுக்கு கரெக்டாக வந்துடுங்க, நெக்ஸ்ட்டு லொக்கேஷனை வந்து அனுப்பியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்த மெயில் இது. ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு பாப்பா வந்துட்டு அந்த அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்த 2வது நாளே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மெயில் வந்து வந்துடுச்சுங்க. ஸோ அந்த என்ன மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். ஆனால் நாங்கள் போனோமான்னு கேட்டால் போகலை. அதுவும் எதனாலன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மெயிலில் வந்து நான் இப்போ படிக்கிறேன். டியர் பேரண்ட், greetings from Noble International School. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we are pleased to inform you that your child has been shortlisted for admission to KG1 for the next academic year 2025 to 2026. Both parents are requested to be present with the child for the interview. After approval from the principal, you are requested to meet the transport department to see the availability of buses to your area. If transportation is available, you can proceed with the payment of the fee. ஷெட்யூல் ஆஃப் த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 28/11/2024 Thursday, அல்வுகேர் கேம்பஸ் 9:30 to 10:30. இதுதான் வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் பண்ண டைமு. நாங்கள் அந்த டைமுக்கு போனோமா அப்படின்னு கேட்டால் போகலை. ஸோ இதோட கண்டினியூ பண்ணி முடிச்சிடறேன். அடுத்து எல்லாத்தையும் சொல்கிறேன். Admissions will be confirmed only after the fees are paid. Please find the attached fee details for your reference. Note: fee once paid are non-refundable. You are requested to strictly adhere to the time slot allotted to you. அதுக்கு அடுத்து லொக்கேஷன் ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்த மெயிலே. நாங்கள் எதனால் போகலை அப்படின்னா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது இந்த ஸ்கூல் தான். இன்னும் மீதி ஸ்கூலுக்குலாம் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. அதோடு என்னென்னா, இதில் வந்து போட்டிருக்காங்க
பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் எங்களுக்கு வந்து இடிச்சுதுங்க. அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆஃபீஸு ஷிஃப்ட்டு அப்படின்ட்டு தான் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கப்போ 2 பேர் எப்படி போக முடியும்? அதனால தான் சரி ஓகே நம்மளுக்கு எப்படி வந்துட்டு டைம் கிடைக்குதோ அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி ரிப்ளை மெயில் வந்து அனுப்பிட்டோம். எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது KG1 ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு எனக்கு ஆஃபீஸில் வந்து பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ கிடைக்கிறப்ப நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிப்ளை மெயில் வந்து அடிச்சிருந்தோம். ஸோ அதுக்குள்ளார நியர்பை 1 வாரம் வந்து எங்களுக்கு டைம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஏன்னா ஃபீஸும் வந்து உடனே பே பண்ண சொல்லிட்டாங்க. ஃபுல் ஃபீஸும் நம்ம பே பண்ணோம். டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் வந்து அவங்க வந்து ஏரியா கன்ஃபார்ம் பண்ணிட்டு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது இப்போ கேட்பாங்களா என்ன எதுவுமே தெரியல. ஸோ அதனால நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ண ஸ்கூல் எதுலேருந்தும் எங்களுக்கு வந்துட்டு இன்னும் எதுவுமே வரல. இப்போ தான் எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க KG1க்கு. ஸோ அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டே எங்களுக்கு இது வந்துச்சு. எல்லாருக்கும் தோணும் இல்லையா, எப்பயும் நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சாரீ பிடிச்சிருக்கோம், இருந்தாலும் அதை உடனே எடுத்துடவே மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃப் எல்லாம் பார்த்து அலசி ஆராய்ஞ்சி ஓகே எனக்கு ஃபஸ்ட் எடுத்த சாரியே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நம்மளோட மென்டாலிட்டி அது தானே. ஸோ அதே மாதிரி தாங்க எங்களுக்கும் ஒரு தாட் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் இந்த ஸ்கூலை பற்றி நிறைய ரிவ்யூஸ் வந்து கேட்டிருந்தோம். எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் இந்த 1 வாரம் பார்த்திங்கன்னா அவருக்கும் ஆஃபீஸு ப்ளஸ் நம்மளும் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இது குழந்தைங்களோட எஜுகேஷன் கெரியர் விஷயம். ஸோ இப்போ அவங்க கற்றுக்கிறது அடுத்தடுத்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம ஒரு தடவையும் மாற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ விசாகனே பார்த்தீங்க அப்படின்னா அவன் KG1ல ஜாயின் பண்ணால் கிரேட் 4 வரைக்கும் அதே ஸ்கூல் தான். நாங்கள் மாற்றவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு இதுக்காக தான் போனோம். சரி இவனை ஸ்கூல் சேர்க்கணுமே அப்படின்றதுக்காக. அவனுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பாதியில் தான் நான் போய் ஸ்கூலே ஜாயின் பண்ணேன். எனக்கு ஐடியா இல்லை, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால ஓகே நம்ம வந்து அந்த டைமுக்கு ஒரு ஸ்கூல் வேணும் அப்படின்றதுக்காக போனோம். அதே நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடச்சிருச்சு. பட் இந்த விஷயத்தில் நம்ம வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சி ஒரு ஸ்கூலில் பார்த்தின ரிவ்யூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இந்த 2 விஷயத்தினால தான் போகலை இந்த டேட்டுக்கு. ஸோ அதுக்கடுத்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் நாங்கள் வந்து யோசித்து வச்சுருக்கோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தமிழ் ஃபேமிலி வந்து இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இங்கே கத்தாரில் இருக்க ஸ்கூலில் மேக்ஸிமம் குட்டீஸ் வந்து படிக்கிறாங்க. அதனால் நான் ஒருத்தவங்களுக்கிட்டே ஒரு ஸ்கூலை பற்றி ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாமே வந்து கேட்டுகிட்டே தாங்க இருக்கேன். ஒரு சில ஸ்கூலில் வந்துட்டு ஸ்கூல் வந்து சூப்பராக இருக்குது. பட் அங்கே அட்மிஷன் கிடைக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க. இன்னொரு ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்கூல் வந்து பேர் தான் அப்படி, ஆனால் உள்ளார குட்டீஸ்க்கு அந்தளவுக்கு எதுவும் சொல்லித்தரலைங்க, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி ஸ்கூல் என்ன அப்படின்னா KGக்கு நல்லா இருக்குது, கிரேட் போகிறப்ப அந்தளவுக்கு வந்துட்டு இல்லை, குழந்தைங்க பிக்கப் பண்ண கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு இதுவாக வருது. பட் இந்த ஸ்கூல் பற்றி எங்களுக்கு யாருமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவுமே சொல்லலை. பட் இருந்தாலும் எங்களோட தாட் என்னென்னா ஒன்ஸ் அவசரப்பட்டுட்டோம் ஃபீஸ் பே பண்ணிட்டோன்னா திரும்பி ரீஃபண்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவும் யோசிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு இருந்த ஸ்கூல்லேருந்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கமாக குழப்புன்னு குழப்பிக்கிட்டே இருக்குது மைண்ட்குள்ளார. ஸோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு அச்சுப்பாப்பாவோட ஸ்கூலோட அட்மிஷன் ப்ராசஸ்க்காக நாங்கள் யோசித்து வச்சுருக்கிறது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும், ஸோ உங்களுக்கு வந்துட்டு நோபல் ஸ்கூலோட ரிவ்யூ யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்திருக்கு. இங்கே நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் கேட்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்கூலும் எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்களும் அதை கன்சிடர் பண்ணுறோம். கார்டனில் வெந்தயக்கீரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயத்தை ஊற வச்சாச்சுங்க. 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளார பாருங்கள் டஸ்ட்டு. ஸோ எப்படி இருக்க பாருங்கள், தொடச்சிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்குது நம்ம வெந்தயக்கீரை செம்மையாக முளைச்சி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செடி போட போகிறோம். எதுக்காக வந்து முளைக்கட்டி போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்குங்க, அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள் இது 2 நாள், இன்றைக்கி ஆக்சுவலாக 3ஆவது நாளே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நான் போடுறேன். ஏன்னா நடுவில் எடுக்கணும், நேற்றுக்கே பார்த்தேன், அப்படியே வேலை சரியாக போயிடுச்சு. ஸோ இது வந்து 3rd டேவாக ஆயிடுச்சு. ஒரு வாரத்துலேயே நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ இது இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம வந்து வெந்தயக்கீரை வந்து போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இது ஆக்சுவலாக கீழே வந்து அந்த ஈரப்பதம் இருக்கணுன்றதுக்காக கீழே வந்து டிஷ்யூவில் ஈரம் பண்ணி போட்டிருந்தேன், அதுதான் இது. ஸோ இவ்வளோ இது வந்து நம்ம வெந்தயக்கீரை பண்ண போகிறோம். கீரை போடுறதுக்காக ஸ்பெஷலான ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் அவங்கன்னா இவங்க தான். அது அச்சுக்குட்டியா, என்னது இது?
ஸ்பெஷலா வெந்தயக்கீரை வா போடுவோம் வா. வெந்தயக்கீரை நான் வந்து வரப்போகுது இதுலேருந்து. வா செல்லம் கார்டன் போகலாம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா காய்கறி செடி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலைங்க. மெயினாக கீரை செடி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன கீரை அப்படின்னா பாலக்கீரை, இதுதான் போட்டிருக்கேன். இந்த 2 பாக்ஸும் வந்து வெந்தயக்கீரைக்காக வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து வெந்தயக்கீரை போடலாம். காலத்தில் முருங்கை மரமாக வச்சு ஊருக்கே கொடுத்தோம். இப்போ பாருங்கள் முருங்கை கட்டை வச்சு துளுத்துருக்கு. இது வந்து 2 நாள் முன்னாடி தான் துளுத்துச்சு. இது பார்க்கவே செம்ம ஹாப்பிங்க. ஸோ எந்த அளவுக்கு துளுத்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக கை வச்சு காமிக்கக்கூடாது சொல்லுவாங்க, அதனால தான் இதில் காமிக்கல. இது வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து முருங்கை கட்டை எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம் தொடக்கூடாது சொல்லுவாங்க, தொங்க வேண்டாம் தெரில சொல்லுவாங்க அப்படி. ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து முருங்கைக்கட்டை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதுலேருந்து துளுத்து வந்துருச்சு. நம்மளோடது முருங்கைக்கட்டை எல்லாமே ஒரு மாதிரி வீணாக போயிடுச்சு வெயில்னால. ஊருக்கும் வேறு போயிருந்தோம்ல, அதனால சரியாக இதுவாகலை. இப்போ இந்த முருங்கைக்கட்டை வந்து நல்லா துளுத்துருக்கு. இந்த இதில் வந்துட்டு பூச்செடி தான் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பூச்செடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வின்டரில் பூவெல்லாம் பூக்கிறப்ப செம்ம அழகாக இருக்கும். அதுக்காக இதில் என்ன பூச்செடி போட்டிருக்கேன் அப்படின்னா பால்சம் இருக்கு இல்லையா, அதுதான் போட்டிருக்கேன். அதிலே வந்து கலர் கலராக இருக்கும் அந்த பால்சம், இது தான் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க. என்ன லித்து நீ பண்ண வேலை தான்? ஆமாம் நான் பண்ண வேலை தான் அது. எனக்கு இதுதான் வேலை. அச்சுவை போட சொன்னால் எனக்கு லித்துவு தான் வேணும்ன்ட்டு அச்சுவும் லித்துவும் சேர்ந்து விவசாயம் பார்க்க போகிறாங்க. பண்ணுறீங்களா லித்து? ரெடியா? செடி போடலாமா? என்ன செடி போட போகிறோம்? கொத்தமல்லியா? சூப்பர்டா. வெந்தயக்கீரை ரெடி தங்கம். அதுக்குள்ளார இவ ரெசிபி சொல்ல ஆரம்பிச்சிருவா. வெந்தயக்கீரையும் மிளகாவை மட்டும் போட்டு சமைச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்குமா? நீ சொல்லு லித்தோ. கம்மர் கட்டில் உப்பா? என்ன காம்பினேஷன்டா இது? எல்லாமே ஒரே நேரத்தில் தாங்க முளை கட்டினேன். இந்த டிஷ்யூவில் ஈரம் இருந்ததுனால எந்த அளவுக்கு வேறு இருக்குது பாருங்க. 3 நாள் இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேறு. இதை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. என்ன தெரியுமா பண்ணும்? இங்கே பாருங்கள் அம்மா இதில் மண்ணெல்லாம் கீறி வச்சுருக்காச்சோ. ஓகே இப்போ இதில் சீர் போட போகிறோம். வெந்தயக்கீரை இது போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு இதில் இப்படி லைனாக ஸ்டாண்டிங் லைனாக போட்டு வரணும். ஓகேவா? ஓகே யார் போடுறீங்க ஃபஸ்ட்டு? சொன்ன மாதிரி செய்யணும். ஓகேவா? ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது, லைட்டாக எடுக்கணும். எடுங்க லைட்டாக எடுங்க. அப்படியே போடுங்க. ஸ்டாண்டிங் லைனாக போடுங்க. ஓகே பரவாயில்ல, அப்படிலாம் உங்கள் இஷ்டம் போல் போடுங்க. அடுத்து இன்னும் போடுங்க. இன்னும் எடுத்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்ரு இப்படி. போடுங்க அதே மாதிரி. என்னடா திஷ்டி சுற்றி போடுறேடா மண்ணுக்கு நண்டுக்குட்டி. செம்ம. லித்து இந்த பாக்ஸில் நீ ஃபஸ்ட்டு போடு. ஓகே இறச்சோ இது வரைக்கும் ஃபில் பண்ணு. இந்த சைடு மண் எல்லாம் அம்மாவுக்கு வேணும். இந்த சைடு வரைக்கும் போட்டு விட்டுரு. இன்னும் கொஞ்சம் போடு. அது எடுக்காது, இது எடுத்து இங்கே போடு. அப்படியே போடு. சூப்பர் செல்லக்குட்டி. இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் போடலாம், போடு. ஓகே அதே மாதிரி லித்துக்கு அந்த பாக்ஸ் கொடுத்தணும். இங்கே இன்னும் கொஞ்சம் போடு. லைட்டாக எடு பொறுமையாக எடுக்கணும். ஓகே போதும் வாங்க. அச்சு வெரி குட் ஜாப். அச்சு கை தட்டிடு லித்து. லவ் யூ அச்சு. லித்து நீ இங்கே வந்துரு. இந்த பாக்ஸ் அத்தை எல்லாம் இது பண்ணி வச்சிருக்கேன், இங்கே வந்துரு. பண்ணது பார்த்தல அதே மாதிரி பண்ண. ஓகேவா? ஓகே பண்ணுங்க. அத்தை பார்க்குறேன். வெரி குட். இன்னும் எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஓகே இந்தா சீடு நிறைய எடுத்துக்கோ லித்து, நிறைய எடுத்துக்கோ. போடுங்க. சுற்றி பரவாயில்ல போடணும். வெரி குட். பத்தியா ஸ்டாண்டிங் லைனாக போட்டா பரவாயில்ல இருக்கட்டும். 2 பேரும் சூப்பராக தான் போட்டிங்க. லித்து இல்லையாச்சும் நல்லா தான் போட்டா. வெரி குட் லித்து. நல்லா வாங்க அப்படி சொல்லுங்க. செடி நல்லா வாங்க. அச்சு நீ சொன்னியா உன் செடிக்கிட்ட? சொல்லுங்க போங்க. செடி நல்லா வாங்க. சூப்பரா இருக்கணும் சொல்லுங்க. லவ் யூ. சூப்பரா நின்னுக்கணும். ஓகேயா? லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ.
ஐ மிஸ் யூ அப்படின்றா. பை பை ஃப்ரெண்ட்ஸ். இது உங்க ரெண்டு பேருக்கு ஒரு gift கொடுப்போமா? அச்சுக்கு சூப்பர். நல்ல ஒரு செடி வந்ததுக்கப்புறம் நீங்களே அதை வந்து கட் பண்ணி கொடுங்க எனக்கு. ஓகே ஓகேவா? இப்போ என்ன தெரியுமா பண்ணும், இதுக்கு மேலே மண் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா செடி வளர ஆரம்பிக்கும். ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து செடி வரவும் காமிக்கிறத்த. ஓகேவா? ஒரு வழியாக மேலே மண்ணை போட்டு கவர் பண்ணி தண்ணியை ஊற்றியாச்சுங்க. இந்த குட்டீஸ் ரொம்ப தண்ணி ஊற்ற பார்க்குறாங்க, அதனால லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் மாதிரி தெளித்து விட்டாச்சு. அவ்வளோதான். ஒரு வழியாக கார்டனில் முளைக்கட்ட வெந்தயத்தை வந்து போட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வெந்தயக்கீரை வந்து சாப்பிட்லாம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் ஏதாவதுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே பாய்.